Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸாம்பிள் 2.44 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா மொத்தம் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். அந்த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து நம்ம ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் இருக்குங்கிறத சொல்லிட்டாங்க. அந்த 3 ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் இருக்கக்கூடிய கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 343 வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அதை ஆட் பண்ணோம்னா 91/3 கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அதோட ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் வந்து என்னவா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா A/R, அடுத்து A, அடுத்து AR. இதான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். ஏன் இந்த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் மட்டும் எடுக்கிறோன்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு மேலே ஒரு நோட் வந்து இருக்கும். அந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்னு கேட்டாங்கன்னா இந்த டேர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுவே 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா எதை யூஸ் பண்ணணுங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஃபஸ்ட்டு 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸையும் ப்ராடக்ட் பண்ணுறாங்க. ப்ராடக்ட்டுங்கிறப்ப மல்டிப்ளை பண்ணுறாங்க. A/R, அடுத்து AR. இது 3மே மல்டிப்ளை பண்ணுறப்ப 343 கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இங்கே ஆறும் கேன்சல். மீதி எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா A × A × A 3மே மல்டிப்ளை பண்ணோன்னா A³ வந்து கிடச்சிருக்கும் ஈக்குவல் டு 343. இப்போ இந்த இடத்துல கியூபை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணனா எனக்கு ரூட்டாக மாறும். அப்படின்னா A = cubic root of 343ன்னுட்டு கிடைக்கும். அப்படின்னா இந்த 343 நான் எப்படி எழுதிக்கலான்னு பார்த்தோம்னா 7³ எழுதிக்கலாம். இங்கே ஒரு கியூபிக் ரூட் இருக்குது. இதை எப்படி எழுதிக்கலாம்னா 7³ to the whole power 1/3ன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா 3யும் கேன்சல். அப்படின்னா எனக்கு ஏவோட வேல்யூ 7ன்னுட்டு கிடச்சிருக்கு. அடுத்து அந்த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸையுமே வந்து ஆட் பண்ணுறோம், அதாவது சம் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 91/3 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது A/R, அடுத்து A + AR இது 3யுமே ஆட் பண்ணால் 91/3 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது 3லையுமே ஒரு ஏவை காமன் எடுத்துடுறேன். மீதி 1/R + 1 + R வந்து கிடச்சிருக்கு ஈக்குவல் டு 91/3. இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ வந்து தெரியும் 7. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 7 × இந்த இடத்துல R தான் எனக்கு LCM, அதனால் மொத்தமாக R. இப்போ இந்த இடத்துல எனக்கு R இருக்குது, ஆனால் அந்த 1 அப்படியே எழுதிட்டேன். இந்த இடத்துல எனக்கு 1 தான் இருக்குது. R வேணும்னா மேலேயும் கீழே ஆரால் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படின்னா 1 × R. அடுத்து இந்த இடத்துல எனக்கு 1 இருக்குது. அப்படின்னா R வேணுங்கிறப்ப மேலேயும் கீழேயும் ஆரால் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படின்னா R × Rங்கிறப்ப R² = 91/3. இப்போ இந்த 7 எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் எனக்கு டிவிஷனில் வந்துடும். அப்படின்னா 1 + R + R² R = 91/3 அந்த ட்ரான்ஸ்லேட் ஆன 7 எழுதிக்கிறேன். அப்படின்னா இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 7 1s இது 7 1s 7, மீதி 2 வந்து கிடைக்கும். அப்படின்னா 21. அப்படின்னா 7 3s 21. 1 + R + R² R = 13/3 கிடைக்கும். இப்போ இந்த 3 எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் டிவிஷன் ஆகும். இங்கே டிவிஷனில் இருக்கிற 3 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகும். டிவிஷனில் இருக்கக்கூடிய ஆரை ட்ரான்ஸ்லேட் பண்ணால் எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா 3 × 1 + R + R² = 13 × Rன்னு கிடைக்கும். இப்போ இந்த 3 ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனியாக கொடுக்குறேன். அப்படின்னா 3 × 1 வந்து 3 + 3 × Rங்கிறப்ப 3R + 3 × R²ங்கிறப்ப R². 3R² = 13R. இப்போ இந்த +13R இங்கே கொண்டு போனேன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் வைஸ் எழுதிக்கிறேன். 3R + 3R² + 3R - 13R + 3 கிடைக்கும் ஈக்குவல் டு 0. அப்படின்னா 3R². இதை மைனஸ் பண்ணால் -10R + 3 கிடச்சிருக்கும். இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். அதாவது 3 × 3 9, அடுத்து -10. இப்போ நான் 2 நம்பர் சூஸ் பண்ணால் அதை மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 9 கிடைக்கணும். அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணுனா எனக்கு -10 வந்து கிடைக்கணும். நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா -9 -1. இந்த இடத்துல 3R எழுதிக்கிறேன். 9 × 1 வந்து 9, -× -+, -9 -1ஓட வேல்யூ -10. அதனால தான் இந்த 2 நம்பரை சூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா எனக்கு எப்படி கிடைக்குன்னு பார்த்தோம்னா 3 1s இது 3 3s. அப்படின்னா R - 3 × 3R - 1 = 0. அப்படின்னா இதை தனித்தனியாக கொடுத்தேன்னா R - 3 = 0, 3R - 1 = 0. இந்த -3 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் +3. அப்படின்னா ஆரோட வேல்யூ 3 கிடச்சிருக்கு. அடுத்து இந்த -1 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் +1. அப்படின்னா 3R = 1. இந்த 3 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணனா எனக்கு R = 1/3 கிடச்சிருக்கு. அப்படின்னா Rக்கு எனக்கு 2 வேல்யூ இருக்குது, 3 அடுத்து 1/3. Aக்கு ஒரே வேல்யூ தான் 7. அப்படின்னா A 7ஆக இருக்கணும், R வந்து 3ஆக இருக்கிறப்ப அந்த 3 டேர்ம்ஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு வந்து A/R AR. அப்படின்னா Aக்கு பதிலாக 7, Rக்கு பதிலாக 3. Aக்கு பதிலாக 7, அடுத்து 7 × 3.
அப்படின்னா 7/3, 7. அடுத்து 7 × 3 வந்து 21. இதான் வந்து பார்த்தோம்னா அந்த 3 டேர்ம்ஸாக இருக்கும். அடுத்து a = 7, rக்கு பதிலாக 1/3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா a/rல aக்கு பதிலாக 7, rக்கு பதிலாக 1/3. அடுத்து aக்கு பதிலாக 7, அடுத்து rக்கு பதிலாக 1/3. அப்படின்னா இதை ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா 7 × 3 ஆகும். அடுத்து 7, 7/3. அப்படின்னா இது 7 × 3யோட வேல்யூ 21, 7, 7/3 கிடைக்கும். இதான் எனக்கு ஃபைனல் ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.